சார். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். 2016 ஓட்டு போடக்கூடிய மிஷினை பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்தியாவில் ஓட்டு உரிமை இல்லை என்பதை நிரூபிக்கிறேன் என்பதை இந்த டேக் மூலமா தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு அனைத்து கட்சிக்காரங்க கூப்பிட்டு சுவிட்சில் ஆப்ரேட் பண்ணி பாருங்கப்பா, யாருக்காவது ஓட்டு விழுதான்னு கேட்டாங்க. ஓட்டு விழுல சார்னோம். இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறேன். இங்கே ஸ்டோர் ஆகுது, அங்கே டிக்கெட் வருது, இங்கே போட்டோ இருக்கிற கேமரா இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டிங் கரெக்டாக இருக்குது. இங்கே போட்டோ எடுக்கிறது நீங்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து வந்து தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறார் சார். இப்போ அடுத்து நான் விஜயகாந்த் சார் போகிறேன் இங்கே ஓட்டு. இப்போ பாருங்கள், போட்டோ எடுத்துச்சு. நான் வெளியிட்ட வயசு உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறார் சார். இங்கே அமுக்கின உடனே வைகோவுக்கு அமுக்கின உடனே வைகோவுக்கு பிபி சவுண்ட் லைட்லாம் வரும், அங்கே ஸ்டோர் ஆகும், அங்கே அது ஒரு குறிய சின்னம் வரும். கவுண்டிங் எப்படி காமிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து வைகோ சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன். கவனமாக பாருங்கள். பேர் தெரியுதா? போட்டோ எடுத்துச்சா சார்? நான் விலகினேன் இல்லையா? எதுக்குன்னா விலகினா தானே தெரியும். இப்போ வைகோ சார் வந்துட்டாரு. இப்போ அடுத்து வந்து இப்போ இது மாதிரி தான் நடத்தணும். ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இது மாதிரி தான் நடத்தணும். இது மாதிரி நடத்தாம இந்தியா தேர்தல் ஆணையம் வந்து எப்படி ஒரு மோசடி பண்றாங்க, இதை வந்து பேசிக்கிடுவோம். இதை பேசிட்டு இதை நடத்தினோம்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் போட்டிருக்காங்க சார். இந்தியன் எக்ஸ்பிரஸில் இந்த செய்தி வந்திருக்குது. அதே மாதிரி அந்த செய்தி பெருசாக நான் எடுத்திருக்கிறேன். இதுவும் கொஞ்சம் படிங்க. இப்போ 3 பேருக்கு ஓட்டு போட்டால் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்க. அது வந்து எப்படியெல்லாம் செயல்படுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இது மாதிரி ஒரு பெரிய நாளேடு வந்து வெளியிட்டிருக்குது. இந்த மாதிரி நல்லா பண்ணி காமிச்சாரு ஓட்டு போடுற மிஷினை, தேர்தல் ஆணையம் நீங்களும் பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு இதுக்கு பதில் கூறிட்டு தான் 2016 தேர்தலெலாம் நடத்தணும். அதே மாதிரி வைகோ கட்சியிலேருந்து அசோகன் சார் வந்து பார்த்தாரு. விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஒரு ராமன் சார் மாவட்ட செயலாளர் வந்து பார்த்தாரு. திராவிடர் கழகத்தில் வந்து பார்த்தாங்க. விஜயகாந்த் கேப்டன் ஐயா கட்சியிலேருந்து வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் சரவணன் சார் வந்து பார்த்தாரு. இப்போ ஓட்டு வந்து அடுத்து தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுறோம். ஓட்டு போடும்போது அப்போ தேர்தல் ஆணையர் இப்போ அனுமதிக்கிறார் சார். இப்போ அனுமதிக்கிறார். இப்போ வந்து நான் வந்து விடுதலை சிறுத்தைக்கு நான் ஓட்டு போடுறேன் சார். விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போடுறேன். அதுக்கு வந்து சார் விடுதலை சிறுத்தைக்கு நான் ஓட்டு போட்டேன், அவருக்கு ஸ்டோர் ஆகி இருக்குது, இங்கே கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது, போட்டோ கரெக்டாக எடுத்துருக்குது, அவர் சின்ன வரல அப்படின்னு ஒரு படிக்காத பாமரன் புகார் பண்ண முடியும் சார். இப்போ எந்த சுவிட்ச் அமுக்குனா ஆப்ரேட்டிங் ஆகல, மவுஸ் கண்ட்ரோல் இது பண்ணால் தானே நான் ஆப்ரேட்டிங் ஆகும். இப்போ தேர்தல் ஆணையர் வந்து அப்படியா கோளாறாக இருக்குதா, சரி நாங்கள் மாற்றிடுறோம் அப்படின்னு அவங்க சரி செய்தது பிறகு சரி தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாருப்பா, நீ வந்து திருமாவளவன் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போடணும், நீ போடு அப்படின்றாங்க. மறுபடியும் விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போடுறேன். ஓட்டு போடும்போது மிஷினு வரல, அந்த இதில் வரல. மறுபடியும் என்ன சொல்லணும் நீங்கள், சார் இந்த மாதிரி ஓட்டு போட்டேன், மறுபடியும் இந்த மிஷினு கோளாறாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் இதில் வந்து சொல்ல முடியும். இந்த இதை பார்த்தீங்கன்னா சரிங்களா. இப்போ தேர்தல் ஆணையர் மறுபடியும் அனுமதிக்கிறாரு. மிஷின் செம்மணியாச்சு, நீ போய் சரி விடுதலை சிறுத்தைக்கு நீ ஓட்டு போட்டு பண்ணுறாங்க. அப்போ ஓட்டு போடும்போது அது இதாகலை. அப்போ அந்த இது ஆகலன்னும் போது மறுபடியும் செம்மன்றாங்க. மறுபடியும் செம்மனும்போது மறுபடியும் நம்ம சொல்ல முடியுங்களா தவறாக இருந்தா. இப்போ தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. இப்போ விடுதலை சிறுத்தைக்கு மறுபடியும் ஓட்டு போடுறேன். சார் வந்துருச்சு சார், நீங்கள் 3 தடவை சரி பண்ணீங்க, 3 தடவையும் சரியாக இயங்கலை, இப்போ கரெக்டாக இயங்குது சார், நான் நினச்ச சின்னம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பாமரன் சொல்லி அந்த ஓட்டை கிழித்து ஓட்டு பெட்டிக்குள்ள இந்த மாதிரி பொட்டிக்குள்ள போட்டு போயிடுவான்.
இந்த மாதிரி கொட்டி இருந்ததுன்னா இந்த மிஷின் மூலமா போர்ஜரி பண்ணா அது தெரிஞ்சிருந்து சார். தெரியக்கூடிய வகையில புரியக்கூடிய வகையில ஓட்டு தேர்தலை நடத்த வேண்டும். அதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன். அடுத்து வந்து இவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் சார் பேரு இப்ப அவருக்கு நம்ம ஓட்டு போட போறோம். இப்ப லாஸ்டா இருக்கிற வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போட போறோம். சரிங்களா? இப்ப எல்லா சுவிட்சும் அமைப்பு பார்த்துக்கலாமா? அமைப்பு பார்த்துக்கலாம், ஓட்டு விடு. அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு, தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. இப்ப லாஸ்ட்ல இருக்கிறவருக்கு ஓட்டு போடுறோம். சார் ஓட்டே வரல சார், இவருக்கு ஓட்டு வரல வேட்பாளருக்கு, அது வச்சு அவரு சின்ன எனக்கு வரல, இந்த மிஷின் கோளாற இயங்குது, இதை மாத்துங்க அப்படின்னு ஒரு மாணவன், ஒரு மக்கள், பொதுமக்கள் சொல்ல முடியும். அப்புறம் மறுபடியும் தேர்தல் ஆணையம் வந்து எல்லாம் சரி பண்ணியாச்சுப்பா, எல்லாம் ரைட்டு கரெக்டாக இயங்கும், இப்போ போய் உன்னுடைய சின்னத்துக்கு போட அப்படின்றாங்க. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. அந்த நண்பர் போய் இந்த லாஸ்ட் சின்னத்துக்கு போடுறாரு. சார் வந்துருச்சு சார், இவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், அவர் சின்ன வெளியே வந்துருச்சு, இந்த மிஷின் இப்போ கரெக்டாக இயங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில். இப்போ இந்த இதை கொண்டு நான் வீட்டுக்கு போகிறது பிரயோஜனம் இல்லை. இந்த ஒவ்வொரு இதுவும் கிழிச்சு இந்த மாதிரி ஓட்டு பெட்டிகளை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மிஷினு போர்ஜரி பண்ணுதுன்னா இந்த ஓட்டு பொட்டி எண்ணிக்கை காமிச்சு கொடுத்து விடும் என்பதுதான் இது. போட்டா எடுக்குது, எல்லாமே எடுக்குது. இன்னொரு டேக்கில் எப்படி போர்ஜரி நடக்குதுன்றத முதலமைச்சர் கலைஞர் அங்கிட்ட வச்சுட்டு ஜெயலலிதா அம்மாவங்கிட்ட வச்சுட்டு ஒரு டேக் எடுக்க போகிறேன். அந்த டேக்கை பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த போட்டோ எடுக்கிறது, இந்த பிரிண்ட் அவுட் வரதெல்லாம் பார்க்கணும்னா நம்மளுக்கு க்ளோஸாக பார்க்க முடியாது. இந்தியா தேர்தல் ஆணையமே சிந்திச்சுக்கொள், தவறை திருத்திக்கொள். இனிமேல் இந்தியாவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓட்டு உரிமையே கிடையாது என்று நான் நிரூபித்திருக்கிறேன். எல்லா மக்களுக்கும் ஓட்டு உரிமை கொடுத்திருக்குது உண்மை என்றால் நீங்க வந்து நிரூபிக்க வேண்டும். எங்க மக்களுக்கு, இந்தியாவில் இருக்க மக்களுக்கு ஓட்டு உரிமை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க பிபி சவுண்டு லைட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சார். ஆகையினால் இந்தியா தேர்தல் ஆணையமே இந்த பத்திரிகை நாளேடுகள் சொல்வது உண்மை. ஆகையினால் நீங்கள் இதே ஜெயலலிதா அம்மாவை ஒரு சின்னத்தில் நிற்க சொல்லுங்கள், கலைஞர் ஐயாவை ஒரு சின்னத்தில் நிற்க சொல்லுங்கள். இவிஎம் அந்த மிஷினில் 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியும் என்றதை நான் ஒரு சின்னத்தில் நிற்கிறேன். இதில் வந்து இந்த மிஷினை என்கிட்ட ஒரு மிஷின் கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு மிஷினில் ஏடிமிக்க ஒரு இதில் ஒரு சின்னத்தில் நிற்கட்டும், நான் ஒரு சின்னத்தில் நிற்கிறேன். இவிஎம் மிஷினில் நான் ஆப்ரேட் பண்ணி அந்த மிஷின் மூலமாக அவங்க 2 பேரும் காட்டிலையும் நான் செவிச்சு காமிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க. இந்த ஓட்டு போடுற மிஷின் ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கீங்கள, இவிஎம் மிஷினை என்னிடம் கொடுத்தீங்கன்னா அந்த மிஷினை வைத்து கலைஞர் ஐயாவும் ஜெயலலிதாவும் தோக்கடிக்க என்னால் முடியும். நான் வெற்றி பெறுவேன். நான் அறிமுகமே இல்லாதவன், தேர்தலே சந்திக்காதவன், தேர்தல்னா என்னன்னு தெரியாதவன், நான் என்னால் செவிச்சு காமிக்க முடியும். வாய்ப்பு கொடுங்க அனைத்து கட்சி தலைவர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பார்க்கலாம்.